ஹலோ வியூவர்ஸ், ஹவ் ஆர் யூ? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஹைப்பர் தைராய்டிசம் அப்படிங்கிற ஒரு எண்டோக்ரைன் டிசீஸ் பற்றி நம்ம பேச போகிறோம். அது பொதுவாக ஆரோக்கியத்தில் என்ன பிரச்சனைகளை உருவாக்குது, ஃபெர்டிலிட்டியில் குழந்தை பேரில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்ன மாதிரியான பிரச்சனை வருது, அதுக்கு ஹோமியோபதியில் என்ன மாதிரியான மருந்துகள் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக உடம்பு ரொம்ப எடை குறைஞ்சு மெலிஞ்சுக்கிட்டே போகிறது, இல்லை செரிமானம் சரியாக இல்லாமல் அடிக்கடி வயிற்றுப்போக்கு ஏற்படுறது, உடம்பு சூடு தாங்க முடியாமல் குப்புன்னு வேர்க்கிறது, அப்படி வேர்க்கும் போதே ரொம்ப இதய துடிப்பு அதிகமாக இருக்கிறது, படன்னு இருக்கிறது, ஆங்ஷியஸாக இருக்கிறது, பதட்டமாக இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு அடிக்கடி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு தைராய்டு ஹார்மோன் லெவல் செக் பண்ணிக்கணும். T3 T4 TSH செக் பண்ணும்பொழுது T3யும் T4ம் தைராக்சின் ஹார்மோன்ஸு அதிகமாகவும் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ரொம்ப குறைவாகவும் லோவர் லெவலை விட ரொம்ப குறைவாகவும் இருக்கும் போது இது ஹைப்பர் தைராய்டிசமாக இருக்கலாம். இந்த பிரச்சனையை சரியான மருத்துவ ஆலோசனையோட சரி பண்ணிக்கல அப்படின்னாக்கா நிறைய காம்ப்ளிகேஷன்ஸை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். இது மேல் இன்ஃபர்டிலிட்டி எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா விந்தணுக்களினுடைய எண்ணிக்கையில் குறைபாடு ஏற்படும். ஏன்னா டெஸ்டோஸ்ட்ரான் லெவல் குறையும், தைராக்சின் அதிகமாகும் பொழுது ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனே அஃபெக்ட் ஆகும், ஒலிகோசிஸ்பெர்மியாங்கிற கண்டிஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் செமன் ரொம்ப கன்சிஸ்டன்சி குறைஞ்சு தண்ணியாக இருக்கும், விந்து நீர்த்து போதல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பிரச்சனை வரும். அடுத்தது அதால் வேகமாக நீந்தி போக முடியாதபடி ஸ்ட்ரக்சரல் அப்நார்மாலிட்டி, ஹெட் டிஃபெக்ட், டெயில் டிஃபெக்ட் அந்த மாதிரியும் வருது. ஸ்பெர்ம் நீந்தி வேகமாக போகலைன்னா போய் கருமுட்டையை ரீச் பண்ணுறதோ எம்ப்ரியோ ஃபார்மேஷனோ நடக்காமல் போயிடும். ஸோ இது இல்லாமல் பெண்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனையை இது கொடுக்குது அப்படின்னாக்கா இர்ரெகுலர் மென்சஸ் மாதம் சரியாக மாதவிடாய் ஒழுங்காக வராமல் போகலாம். அப்படியே வந்தாலும் அதீதமான உதிரப்போக்கு ஏற்படுறது, ரொம்ப பலகீனமும் படபடப்பும் சோர்வையும் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் கருமுட்டையினுடைய தரத்தை இது ரொம்ப குறைச்சிடும். இன்க்ரீஸ்டு தைராக்சின் ஹார்மோன்ஸுங்கிற நிலை என்ன ஆகும்னா அது கரு முட்டையை குவாலிட்டி இல்லாமல் தரம் இல்லாத கருமுட்டையாக உருவாகும். அப்போ அது கருத்தரிக்கிறதுக்கு முடியாது. அப்படியே கரு உருவானாலும் அது இம்ப்ளான்டேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அது ஃபெலோப்பியன் டியூப் வழியாக வந்து கர்ப்பப்பைக்குள்ளரை வந்து ஒட்டிக்கிற போது அந்த எண்டோமெட்ரியம் ரெஸ்பான்ஸ் சரியாக இருக்காது. கர்ப்பப்பையினுடைய உள் சுவரில் அதுக்கு தகுந்த சூழல் இல்லாமல் இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் ஆகி மிஸ்ட் அபார்ஷன்ஸ் வரும். ஸோ இந்த ரெண்டு பிரச்சனை இல்லாமல் மேலுக்கும் ஃபீமேலுக்கும் செக்ஸ் ஹார்மோன்ஸும் குறைவாக இருக்கிறதுக்கு, டிசையர் ரொம்ப குறைவாக இருக்கிறதுக்கு, லிபிடோ ரொம்ப குறைவாக இருக்கிறதுக்கும் இந்த ஹைப்பர் தைராய்டிசம் ஒரு காரணமாக இருக்கும். ஸோ இது ட்ரீட் பண்ணாமல் விட்டால் என்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹார்ட் ரேட், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படப்படப்பு அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகும்னா வேகமாக ஹார்ட் துடிக்குது இல்லைங்களா, அப்போது டாக்கிகார்டியா இல்லை ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் அப்படிங்கிற ஒரு கார்டியாக் டிசீஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் ஹைப்பர் டென்ஷனும் ஏற்படும். ஹைப்பர் டென்ஷனா உயர் ரத்த அழுத்தம், வேகமாக ஹார்ட் பம்ப் பண்ணும்பொழுது பிளட் சப்ளை அதிகமாயிட்டு ஹைப்பர் டென்ஷன் வரும். அடுத்தது காய்டர், இந்த தொண்டைக்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா கல் மாதிரி பெருசாக வீக்கமாக இருக்கும். இந்த காய்டருங்கிறது சாப்பிடும்போது முழுங்கும் பொழுதெல்லாம் கொஞ்சம் தொண்டை வலிக்கும், தொண்டையில் அடைக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களால இந்த சூடை தாங்க முடியாமல் அதிகமாக வேர்வை ஏற்படும். எப்படி ஹைப்போதைராய்டிசம் பேஷண்ட்டுக்கு கோல்டு இன்டாலரன்ஸோ அதே மாதிரி ஹைப்பர் தைராய்டிசம் பேஷண்ட்டுக்கு ஹீட் இன்டாலரன்ஸ். இந்த காய்டரோட கூட என்ன ஆகும்னாக்கா எக்ஸோப்தால்மிக் காய்டர்னு சொல்லுவாங்க, கண் விழி வந்து ரொம்ப பிதுங்கின மாதிரி வெளியில ப்ரொட்ரூடடா முன் அவங்களுக்கு எப்பவும் இருக்கிறத விட பெருசா தெரியும். இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த கண்ணால விஷன் அக்கமடேஷன் பண்ண முடியாம கண் பார்வையிலையும் குறைபாடுகள் ஏற்படலாம். ரொம்ப நாள் ட்ரீட் பண்ணாம விட்டா பார்வை இழப்பே கூட ஏற்படலாம். இந்த ஹைப்பர் தைராய்டிசம்னால என்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா, நான் சொன்ன மாதிரி இதயத்துல பிரச்சனை, இதய துடிப்புல பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி, ரொம்ப நாள் ட்ரீட் பண்ணாமே விட்டுட்டீங்க அப்படின்னா தைராய்டு ஸ்டார்ம் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்பட்டு ஷாக் வந்து அவங்களுக்கு உயிருக்கே அது ஆபத்தான நிலைமையா கூட முடியலாம். அடுத்த காமன் காம்ப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா டைஜஷன்ல பிரச்சனை இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அடிக்கடி வயிற்றுப்போக்கு வருது அப்படின்னு சொன்னோம் இல்லையா, செரிமானத்துல பிரச்சனை வர்றதுக்கு இந்த பைல் ஜூஸ் செக்ரேஷனும் ரெகுலேஷனும் பாதிக்கப்படுறது ஒரு காரணம். அப்போ கேல்ஸ்டோன்ஸ் அப்படிங்கிறது ஒரு இன்னொரு காமன் காம்ப்ளிகேஷன். பித்தப்பையில கற்கள் ஏற்படுறது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த கல் வந்ததுன்னா பித்தப்பையே எடுத்துருவாங்க. அப்போ இன்னும் செரிமானத்துல பிரச்சனைகள் தான் ஏற்படும். இந்த பித்தப்பை கற்கள் ஏற்படுறதுக்கு ஹைப்பர் தைராய்டிசம் ஒரு காரணமா இருக்கு. அடுத்தது ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்பு தேய்மானம். விட்டமின் டி குறைஞ்சிரும், கால்சியம் ரொம்ப குறைஞ்சிரும், எலும்புகள் வந்து எளிதில் உடைஞ்சு போகக்கூடிய அளவுக்கு ஃப்ராஜைலா மாறும். அப்போ எலும்பு தேய்மானம் அப்படிங்கிறதும் இந்த தைராய்டு ஹைப்பர் தைராய்டு பிரச்சனை இருக்கவங்களுக்கு இன்னொரு காம்ப்ளிகேஷன். எப்படி பிரெக்னன்சியும் போது இவ்வளோ பிரச்சனை இருக்கும், அதே மாதிரி டியூரிங் பிரெக்னன்சி கரு உருவாகி அப்படியே நம்ம ஹார்மோன்ஸ் ரெகுலேட்டடாக பார்த்துட்டு இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலையும் அவங்களுக்கு பிஐஹெச் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரெக்னன்சி இன்டியூஸ்டு ஹைப்பர் டென்ஷன் வரலாம். அப்படி இருக்கும்போது அது சரிவர மேனேஜ் பண்ண முடியலன்னாக்கா
டெலிவரி டைமில் அந்த குழந்தை பேர் ஏற்படும் பொழுது ப்ரீ எக்லாம்ஷியாங்கிற கன்வல்ஷன் நிலை ஏற்பட்டு தாய்க்கும் குழந்தைக்கும் அது உயிருக்கே ஆபத்தான நிலையில கூட முடியலாம். இப்போ இதுக்கு என்ன மாதிரியான மெடிசன்ஸ் நம்ம ஹோமியோபதியில் கொடுக்கலாம், ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைல் நைட்ரோசம், புரோமியம்ங்கிறதெல்லாம் நல்ல ஒரு மெடிசன், காய்டர் அப்படியே கரைக்கிறதுக்கு. அடுத்தது டிஜிட்டாலிஸ், கேக்டஸ் கிராண்டிஃப்ளோரஸ், லைகோபெர்சிக்கம், அயோடியம், தைராய்டினம், நாட்ரம் யூரியேட்டிக்கம், செலினியம் மெட் அப்படிங்கிற ஒரு மெடிசன். செலினியம் மெட் பார்த்தீங்கன்னா போயரிக் மெட்டீரியா மெடிக்காலே கொடுத்துருப்பாங்க. செமன் ரொம்ப வாட்டரியாக தின்னாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா செலினியம் அந்த கன்சிஸ்டன்சியை மாற்றி திக்காக பண்ணுறதுக்கு உதவி செய்யும். அது மட்டும் இல்லை, செலினியம்ங்கிற மினரலும் ரொம்ப ரொம்ப முக்கியம் தைராக்சின் ஹார்மோன் செக்ரேஷனுக்கும் தைராக்சின் ஹார்மோன்ஸுடைய லெவல் ரெகுலேட்டடாக இருக்கிறதுக்கும். ஸோ இந்த ஹோமியோபதி மருந்துகளை நீங்கள் தகுந்த மருத்துவருடைய ஆலோசனையோட தேவையான அளவு, அதாவது சரியான பொட்டன்சின்னு சொல்லுவாங்க, என்ன டோசேஜ் கொடுக்கணுங்கிறத ஒரு தகுந்த மருத்துவ ஆலோசனையோட நீங்கள் எடுத்துக்கும் பொழுது இந்த ஹைப்பர் தைராய்டிசம் பிரச்சனையிலேருந்து நிரந்தரமாக நீங்கள் குணமாக முடியும். இது லைஃப் லாங் காம்ப்ளிகேஷன்ஸாக கண்டிப்பாக இருக்காது. உங்கள் இதயத்தை பத்திரமா பாதுகாத்து கொடுக்கறதுக்கு நல்ல மருந்துகள் ஹோமியோபதியில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோமியோபதி மருந்துகள் இந்த காம்ப்ளிகேஷன்ஸையும் தடுத்து இயற்கையான முறையில் கரு உருவாகி இயற்கையான முறையில் குழந்தை பேர் அடையிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டே டியூன்ட் வித் அஸ். தேங்க்யூ.